வணக்கம் குருஜி. வணக்கம் சார். குரு பயிற்சி இந்த ஆண்டு 2026 கடகராசிக்கு வரக்கூடிய குரு பகவான், அவரை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க. குரு பகவான் அப்படின்னாலே குரு பயிற்சி அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே ஒரு ஈகர் இருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம ராசிக்கு எப்படி இருக்கும், இந்த குரு பகவான் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு. அந்த வகையில் இந்த குரு பகவான் அப்படிங்கும்போதே இவர் இப்போ கடகராசியில் உச்சமடைகிறார். கடகராசி அவருக்கு ரொம்ப நல்ல பிடித்தமான ஒரு ராசி. அந்த இடத்துல அவர் உச்சமடைகிறது ரொம்ப பிரமாதம். ஏன்னா உலகமே ரொம்ப க்ஷேமமாக இருக்கும். சுபிக்ஷம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். அந்த வகையில் இந்த குரு பகவான் 1/6/2026 25/6/2027 வரைக்கும் கடகராசியில் இருக்கார். இன்பிட்வீன் பார்த்தீங்கன்னா ஒரு அக்டோபர் லாஸ்ட்டு, ஆக்சுவலாக 1 நவம்பர்னு வச்சுக்கலாம். அப்போ அதிசாரமாக சிம்மத்துக்கு போகிறார். சிம்மமும் இவருக்கு ரொம்ப உகந்த வீடு தான், ரொம்ப நட்பு வீடு. அப்போ அங்கே ஒரு 2 மாதம் இருக்கார். அதுக்கப்புறம் அப்படியே வக்ரமாகி அதே இதில் இதில் கடகத்துக்கு வந்துடுறார். கடகத்தில் வக்ரமாக வந்து அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகி இந்த 25/6/2027 வரைக்கும் கடகத்திலே இருக்கார். அதுக்கப்புறம் தான் சிம்மத்துக்கு வரப்போகிறார். அந்த வகையில் பார்வை பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் பார்வையை விருச்சிகத்தை பார்க்குறார், 7ஆம் பார்வையை மகரத்தை பார்க்குறார், 9ஆம் பார்வையை மீனத்தை பார்க்குறார். இந்த 3 ராசிகளுமே இப்போ ரொம்ப சுபிக்ஷமாக நல்லபடியாக வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த 3 ராசிக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த அதிசாரமாக வரும்போது இந்த பார்வையும் மாறும். ஏன்னா ராசியே மாறுதுங்கும்போது பார்வையும் மாறும். அப்போ தனுசுவை பார்க்க போகிறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கும்பம், மேஷம். ஸோ இந்த 3 ராசிகளும் ஒரு 2 மாதத்துக்கு கொஞ்சம் இது இருக்கும். வக்ரகதியில் அலைஞ்சால் கூட பார்வை ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆக இதுதான் அந்த குரு பகவானோட சஞ்சாரம். ஓகே. அந்த வகையில் நாட்டில் கொஞ்சம் அரசியல் எல்லாம் மாற்றங்கள் இருக்கும், நிறைய மாற்றங்கள். ஏன்னா அந்த குரு அப்படிங்கும்போதே மகான். அப்போ உயர்ந்த பதவி அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா அவங்க கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த பிரதமர் போஸ்ட்டாக இருக்கட்டும், முதல்வர் போஸ்ட்டாக இருக்கட்டும், கொஞ்சம் இதாக இருக்கும். அதே மாதிரி பெண்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லபடியான ஒரு முன்னேற்றம். பெண்களுக்கு சொல்லிடுங்க. ஆமாம், நிறைய பேருக்கு எதிர்பார்ப்பு, கேள்வி நிறைய இருக்கு பெண்களுக்கு. ஏன்னா திருமணம் அப்படின்னாலே டக்குன்னு பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா குருபலம் வந்துடுச்சான்னு தான் கேட்பாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த செவ்வாய் ஜாதகம் எடுக்கும்போது பொருத்தம் பார்க்கும்போது தான் செவ்வாய் பார்க்குறோம். அப்போ குருபலம் வந்துடுதா அப்படிங்கிறதான் முதல் இது. ஏன்னா தனக்காரகன் புத்திரக்காரகன். ஸோ அற்புதமான ஒரு இந்த கடகத்தில் உச்சமடைந்து இந்த குரு பகவான் நிறைய பேருக்கு கண்டிப்பாக நல்லது பண்ண போகிறார். ஓகே. தங்கம், வெள்ளி இதனுடைய நிலவரத்தை பற்றி சொல்லிடுங்க. தங்கம், வெள்ளி அப்படிங்கும்போதே தங்கத்துக்கு காரகன் நம்ம குரு பகவான் தான். ஆமாம். வெள்ளிக்கு சுக்கிரன் சொல்லலாம். அப்போ இந்த தங்கம் விலை கண்டிப்பாக ஒரு உச்சத்தை தொடுங்க இந்த வருஷம். ஆமாம், போய்கிட்டே இருக்கும். கொஞ்சம் வேணால் இறங்கும், லைட்டாக இறங்கி அப்புறம் மறுபடியும் ஏறும் ஏறிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா உச்சமடைகிறார். உச்சமடையும் போது கோல்டு கண்டிப்பாக விலை ஏறும். அதான் குருவும் உச்சம், தங்கமும் உச்சம் அந்த மாதிரி தான் வரும். வெள்ளி அப்படிங்கும்போதே இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் தங்கம் விலை ஏறிட்டே இருக்கும், வெள்ளி அவ்வளோவா ஏறாது. இங்கே ஒரு 10 ரூபாய் ஏறும், இது அவ்வளோவா ஏறாது. இப்போ இதுவும் ஏறுது, இதுவும் ஹைக். ஸோ ரெண்டுமே ஏறிக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் வெள்ளி பெரிய அளவில் மாற்றங்கள் இல்லைனாலும் கொஞ்சம் ஏறும். ஆக இந்த குரு பகவானோட பயிற்சி கடகத்தில் அற்புதமான ஒரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக ஒன்று சொல்லணும், என்ன அப்படின்னா, சுய ஜாதகம் உங்களோட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வாங்க, நம்ம சுய ஜாதகம் பார்க்கலாம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? மீனராசி ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குருடைய பயிற்சி. ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது சந்திரனோட வீட்டுக்கு, கடகராசிக்கு, உச்ச வீட்டுக்கு. இது இந்த மீனராசிக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா ஜென்ம சனி போயிட்டுருக்கு. ஜென்ம சனினால் ஏற்படக்கூடிய தாக்கம், ஜென்ம சனினால் ஏற்படக்கூடிய வேலை பிரச்சனை, இன்னொன்று கடன் பிரச்சனை, இது எல்லாம் அந்த குரு பயிற்சிக்கு எப்படி இருக்கும்? இந்த குரு பயிற்சி அப்படிங்கும்போது இந்த மீனராசினியர்களை நினைச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ இந்த குரு பயிற்சி ஏன் அப்படின்னா, இவங்க பாடின பாட்டே என்ன தெரியுமா? சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை மேல் வேதனை, அப்படித்தான் இவங்க பாடியிருக்காங்க. அவங்களுக்கு இப்போ எப்படின்னா, வெற்றி மீது வெற்றி என்னை சேரும்னு பாட போகிறாங்க. இவ்வளவு நாள் அவங்க முகத்தில் ஒரு புன்சிரிப்பே இல்லைங்க. நான் நிறைய மீனராசி நேரில் பார்த்துட்டேன். ரொம்ப பாவம். அதாவது அடிப்பட்டாலும் பரவாயில்ல, ரொம்ப மிதிப்பட்டு கடந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி எல்லா கிரகங்களும் போட்டு அவங்கள வச்சு செஞ்சிட்டாங்க. அவங்க உடம்பு இருக்குது, ஆவி இருக்குது,
அதாவது அந்த உயிர் மட்டும் ஒட்டிகிட்டு இருக்கும்பாங்க பாரு, அது மாதிரி ஏதோ உங்க பாவம் அவங்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான ஒரு குரு பயிற்சின்னே சொல்லலாம். சூப்பர். ஏன்னா இவங்க மாற்றம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்க போகிறது. நீங்கள் நிறைய பாருங்க, ஒவ்வொரு அரசியல்லையும் பார்த்தீங்கனாலே நிறைய மாற்றங்கள் ஒவ்வொரு ஸ்டேட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு, எதிர்பாராத மாற்றங்கள். அந்த மாதிரி இவங்க வாழ்க்கையில் ஒரு ஏற்றத்தை பார்க்கக்கூடிய ஒரு குரு பயிற்சினா இதுதாங்க. ஏன்னா இவங்களுக்கு ராசிநாதன் என்ன, இந்த ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கும்போது ரொம்ப டென்ஷன் பண்ணார், 4ஆம் இடத்துல பரவாயில்லைன்னாரு. ஆனால் இந்த ராகு முதல்ல உட்காந்துக்கிட்டு குத்துன்னு குத்திட்டு இருந்தார் ஜென்மத்தில். அப்புறம் ராகு ரிலீஸ் ஆயிட்டார். உடனே சனி இங்கேருந்து போயிட்டு அவங்க உட்காந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டார். இவங்களுக்கு தப்பிக்கவே முடியல. அப்படி இருந்தாங்க, ரொம்ப டென்ஷன். இப்போ சர்ப கிரகங்கள் நல்லபடியாக போயாச்சு, 12/6 மறைஞ்சிட்டாங்க. ஸோ மறைந்தவர்கள் நல்லது தான் பண்ணுவாங்க, மறைந்த அசுப கிரகங்கள். இப்போ இந்த குரு வந்து 4லேருந்து 5ஆம் இடத்துக்கு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா 2, 5, 7, 9, 11 ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தான பலம். அப்போ இந்த ராசிநாதன் ஜீவனாதிபதி 5ஆம் இடத்துக்கு வந்து சுப பலம் பெறுறார், உச்சமடைகிறார். ஸோ கண்டிப்பாக இந்த உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாற்றம் கண்டிப்பாக கிடைக்குங்க. மாற்றம்னா ஒரு ஏற்றம், சம்பள உயர்வு, பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். அதுமாதிரி புதுசாக வேலை தர குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும். இதெல்லாம் வந்து உறுதி. ஏன்னா குரு வந்து சுபம் அடைகிறாராங்க, உச்சமடைந்து சுப பெறார். என்ன அற்புதமானது. அதேமாதிரி தொழில் வியாபாரி ரொம்ப நொந்துட்டாங்க, அது வருமானமே வரல, லாபமே வரல, ஏதோ வந்துக்கிட்டு இருக்கு, அதை வச்சு தான் குடும்பத்தை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாதிரி புதுசாக இந்த வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும். நல்ல தொழில் அமையணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக புதிய தொழில் அவங்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு, இல்லை எங்கேயாவது வங்கி கடன் உதவி, இல்லை தனியார் கடன் உதவி எல்லாம் வாங்கினா நல்ல தொழில் கண்டிப்பாக இவங்களுக்கு அமையும். ஓகே. பார்வை பலம், குருவுடைய பார்வை 5, 7, 9 இது எப்படி இருக்கும்? குருவோட பார்வை அப்படிங்கிறது இவங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இப்போ என்ன அப்படின்னா 5ஆம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்பாடா, பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இப்போதாங்க கிடைக்க போகிறது, பெரிய விஷயம். அதுமாதிரி இவங்களுக்கு தந்தை வழி உறவினர்கள்லாம் இவங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்க. உறவினர்களே, முக்கால்வாசி உறவினர்களே இவங்களை ஒதுக்கிட்டாங்க. ஏன்னா பணம் இருந்தால் தானங்க மதிக்கும் இந்த உலகம், பணம் இல்லைன்னா யார் மதிப்பாங்க? நம்ம சொந்த பசங்களே மதிக்க மாட்டாங்க, அப்படி இருக்குது. அப்போ இவங்களை தேடி வருவாங்க. இப்போ அடுத்தபடியாக 7ஆம் பார்வை அவங்களுக்கு லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. ஸோ ஜீவனம் விருத்தி அடைய போகிறது, நல்ல உத்தியோகம் கிடைக்க போகிறது, நல்ல வருமானம் கிடைக்க போகிறது. அடுத்தபடியாக தொழில் வியாபாரம் சூப்பராக அமைய போகிறது, லாபங்கள் குவிய போகிறது. ஏன்னா 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம். போன ஜென்மத்தில் பட்ட கஷ்டங்கள் தான் இப்போ தொடர்றது. ஆனால் இந்த 5ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இப்போ கொடுக்க போகிறார். ஏன்னா 5ஆம் இடம் புனிதம் மாறுது. ஸோ குழந்தைகளின் மூலமாக இவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்க போகிறது. ரொம்ப நாளாக புத்திரபாக்கியம் வேங்கி கொண்டிருந்தவர்களுக்கு இந்த புத்திரக்காரகன் புத்திரஸ்தானத்தில் வந்துட்டு கண்டிப்பாக புத்திரத்தை கொடுப்பார். ஸோ நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக மிக முக்கியமான பார்வை இப்போ தாங்க சொல்ல போகிறேன், 9ஆம் பார்வையாக அவங்க ஜென்மராசியை பார்க்குறது. அப்பாடா, ஒரு பெரிய மாற்றம். ஏன்னா சனியோட கடுமை குறைய போகிறது. சனியோட கடுமை குறைய போகிறது அப்படிங்கிற சனி பகவான் இப்போ அவங்களுக்கு நல்லது பண்ண போகிறார். ஏன்னா குருவோட பார்வையை வாங்கிட்டு அவர் நல்லது பண்ண போகிறார். ஸோ இவங்களுக்கு இந்த உடம்புல பிடிச்சிருந்த பிணி நோய் கண்டிப்பாக அகலும். ஏன்னா மனநோய் நிறையா இருக்குங்க. பணம் இருக்குது, குடும்பம் சரியா இல்லை, குடும்பம் நல்லா இருக்குது, பணம் வரல, இப்படி மாற்றி மாறி ஏதோ ஒரு பிரச்சனை. அப்போ இவங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆகும்போது மனவியாதியும் குறையும், உடல் பிணியும் குறையும். நல்ல ஒரு மாற்றம் இந்த குரு பகவானோட 9ஆம் பார்வை கொடுக்க போகிறது. ஸோ பெரிய ஒரு இனிமையான மாற்றம் இனிமைத்தான். ஓகே. மீனராசி பெண்களுக்கு இந்த குரு பயிற்சிங்கிறது எப்படி இருக்கும்? ஏன்னா நிறைய சிக்கலில் இருக்கிறாங்க. சிக்கல்ன்றது மனசு ரீதியாக, வேலை செய்கிற இடத்துல, குடும்பத்தில், சொந்த பந்தம், இது மாதிரி நிறைய சிக்கலில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஓரளவுக்கு ரிலீஃபை கொடுக்குமா? கண்டிப்பாங்க, ஓரளவுக்கு இல்லைங்க, முழுசாகவே கிடைக்க போகிறது. அதான் பெரிய பாக்கியம். ஏன்னா இவ்வளோ நாள் நீங்கள் சொல்ல மாதிரி ரொம்ப டென்ஷனில் இருக்காங்க பெண்கள். ஏன்னா சாதாரணமாக மீனராசி பெண்கள் அமைதியானவர்கள், இல்லைன்னு சொல்ல முடியாது, தடாலடியெல்லாம் கிடையாது, சாதாரணமாக போயிட்டுருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு பெரிய மாற்றம் அற்புதமாக கிடைக்க போகிறது. ஒரு ரிலீஸ்னே சொல்லலாம், ரிலீஃப்னே சொல்லலாம். நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுனால மனசு அமைதியாக இருக்கும். அதேமாரி இவங்க எடுக்கிற காரியங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறதுனாலே குடும்பத்தில் இவங்களுக்கு ஒரு மரியாதை, அதே சமயம் ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும், ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்.
அதெல்லாம் இந்த மீனராசி பெண்களுக்கு இப்போ கண்டிப்பாக ஒரு உயர்வு அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஓகே. பெண்களுக்கு அது கடன் பிரச்சனை ஏதாவது தீருமா? கடன் வந்து குழு கடன், அந்த கடன், இந்த கடன் வாங்கி வச்சுட்டு நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. இது மாதிரி ஒரு சின்ன சின்ன சிக்கல் இருக்குது அப்படின்ட்டு. அதெல்லாம் கடன் தீருமா? கண்டிப்பாக கடன் குறையுங்க. ஏன்னா இவங்க ஜென்மராசியை குரு பார்க்க போகிறார், அதே சமயம் 11ஆம் இடத்தையும் பார்க்குறார். அப்படிங்கும்போதே கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு வருமானம் வரும். வருமானம் வரும்போது முதல்ல இவங்க செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, அத்தியாவசிய தேவைகள் எல்லாம் முதல்ல தீர்த்துப்பாங்க. இவங்க எப்போவுமே அதுதாங்க மெயின். முதல்ல கடன் எவ்வளோ இருந்தாலும் நமக்கு அத்தியாவசிய தேவை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, அதை நிறைவேற்றிடுவாங்க. அதுக்கு அடுத்தபடியாக இந்த கடனையும் அடைச்சிடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சி ஒரு பெரிய லெவலுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். அதுக்கப்புறம் 6ஆம் இடத்துக்கு குரு பகவான் அதிசாரமாக வந்தால் கூட இந்த குரு பகவான் கொஞ்ச நாள் தான் அங்கே இருக்கார். அதுக்கப்புறம் மறுபடியும் 5ஆம் இடத்துக்கு வந்து வக்கரம் அடைஞ்சு அப்புறம் மறுபடியும் அங்கேயே தான் இருக்க போகிறார். ஸோ இந்த குரு பயிற்சி இந்த பெண்களுக்கு கடன் சுமை குறையறதுக்கு ஒரு வாய்ப்பை கண்டிப்பாக கொடுப்பார். ஏன்னா இந்த வாய்ப்பெல்லாம் நம்ம தான் உபயோகப்படுத்திக்கணும். பண்டு கடனை குறைச்சிக்கணும். ஸோ குறையக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த குரு பகவான் தனது பெயர்ச்சியில் கொடுப்பார். அதை வச்சு இவங்க கண்டிப்பாக கடனை அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான ஒரு இதுக்கு வருவாங்க. ஏன் அப்படின்னா ஜென்மராசியை பார்க்க போகிறார். ஸோ அந்த பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு இறங்கிடுவாங்க. இறங்கும்போது கடன் சுமை கண்டிப்பாக குறைஞ்சிடும். ஓகே. சுபகாரியங்கள் இப்போ இள வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணம், இப்போ வயதான முதியோர்கள் இருக்காங்க இல்லையா, இப்போ ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்காங்க, அவங்க வீட்டில் வாரிசுகளுக்கு திருமணம் முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. சுபகாரியமே கூடி வந்திருக்காது. சமீப காலமாக 2022லேருந்து ஆமாம், சுபகாரியம் கூடி வரல. ஏன்னா குருடைய பார்வை கிடைச்சி கூட இல்லை. இப்போ இந்த குரு பார்வையாவது வாய்ப்பு இருக்கா? இப்போ தான் குரு பார்வையே படுது மீனராசிக்கு. ஆமாம். இப்போ வந்து இதனால சுபகாரியங்கள் கூடி வரலாம் இல்லையா? சுபகாரியங்கள் அப்படிங்கும்போது இப்போ இவங்களுக்கு வந்து எல்லா கிரகங்களும் கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்குது. சனி பகவான் ஆமாம் என்ன, பட் இந்த சனி பகவானையும் குரு பகவான் பார்க்க போகிறார். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா கிரகங்களும் இப்போ இவங்களுக்கு ஒரு ஃபேவரபுளாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு திருமண யோகம் கைகூடும். ஏன்னா 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், புத்திரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வருதுங்கிறதுனால திருமண யோகம் கைகூடும். ஸோ திருமண யோகமும் கைகூடும், புத்திர யோகமும் கைகூடும். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு கல்லில் 2 மாங்காய், இந்த ஒரு வருஷத்தில் 2மே கிடச்சிடும் அவங்களுக்கு. ஒன்று. ரெண்டாவது, இந்த திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு நான் சொன்னேன். அதேமாரி இந்த வாரிசுகளுக்கு, இப்போ மீனராசியை சேர்ந்த அந்த ஆணோ பெண்ணோ அவங்களோட குழந்தைகளுக்கு அது நல்ல திருமண யோகம் உண்டாகும் அப்படின்னா கண்டிப்பாக ஆகிடும். ஏன்னா 5ஆம் பாவம் குழந்தைகள் தான், இந்த படிப்பு, குழந்தைகள். ஸோ படிக்கிற குழந்தைகள் நல்லா படிப்பாங்க. திருமண வயதில் இருக்கிற குழந்தைகளுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் உண்டாயிடும். ஸோ சுப விரயம் ஏற்படும். ஏன்னா 12ஆம் இடத்துல ராகு ஒரு பிரம்மாண்டத்தை தான் கொடுப்பார். ஒரு நல்ல வரன் கண்டிப்பாக அமையும். ஓகே. பரிகாரம் மீனராசிக்கு? மீனராசிக்கு பரிகாரம் கண்டிப்பாக சித்தர் வழிபாடு, குரு வழிபாடு எப்போவுமே அது பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப விசேஷம். அதே மாதிரி இவங்க வந்து கண்டிப்பாக திருச்செந்தூர் போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். திருச்செந்தூர், ஏன்னா திருச்செந்தூர் வந்து இந்த குரு பகவான் வந்து போரிட்ட ஸ்தலம். என்ன, அந்த போரிட்ட ஸ்தலத்தில் குரு பகவானோட அனுக்கிரகம் அங்கே கிடச்சிருக்கு. ஸோ குருவுக்கும் குருவானவன் முருகப்பெருமான். ஸோ இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணிட்டு வந்தாலே குருவோட திருவருள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். அப்போ இந்த இது பண்ணினாலே ரொம்ப விசேஷம். அந்த திருச்செந்தூர் போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். முடியாத பட்சத்தில் எப்போவுமே நான் தான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாராலையும் அது முடியும்னு சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் சில பேர் வந்து இங்கே போனால் தான் உங்களுக்கு வெற்றி அடிப்பாங்க. சப்போஸ் ஒரு முடியாதவர்கள் இருக்காங்கள்ல, ஃபினான்ஷியலி முடியாமல் இருக்கலாம், ஃபிசிக்கலி முடியாமல் இருக்கலாம். அப்போ அவங்களுக்குலாம் ஒன்றுமே கிடையாதா, குருவோட அருள் கிடைக்காதா அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு நவகிரகங்களில் குரு பகவானுக்கு ஒரு நெய் தீபம் போட்டுட்டு ஒரு அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். நான் ஏன் அர்ச்சனைன்னு எல்லா இதுலேயுமே சொல்கிறேன் அப்படின்னா, அர்ச்சனை அப்படிங்கிறது ஒரு ஸ்டெப்பு பகவான்கிட்ட நம்ம கிட்டக்க போகிறதுக்கு. ஏன் அப்படின்னா அங்கே இருக்கிற குருக்கள் வந்து பூசாரி வந்து நம்ம அந்த இதை சொல்லுவார், நம்ம பேர் கோத்திரம் எல்லாமே சொல்லி எல்லாம் பண்ணும்போது அந்த இதெல்லாம் சொல்லும்போது இந்த கிரகத்துக்கு நேராக போகிற மாதிரி ஒரு ஐதீகம். ஸோ அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். நெய் தீபம் போட்டு ஒரு அர்ச்சனை பண்ணட்டும். அர்ச்சனை பண்ண முடியாதவர்கள் ஒரு நெய் தீபம் போட்டு வந்தாலே சுபிக்ஷம். ஒரு 9 தடவை நவகிரகங்களை சுற்றிட்டு வந்தாலே ரொம்ப விசேஷம். ஸோ இதை பண்ணினாலே இந்த மீனராசினியர்களுக்கு இந்த குரு பகவான், அதாவது ராசிநாதன் ஜீவனாதிபதி 5ஆம் இடத்தில் உச்சமடைந்து இவர்களது வாழ்க்கையில் மிகச்சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி.